உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியானவராலும் இவ்வார்த்தைகளை அனுதினம் தவறாமல் கேட்டு வருகிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக 4 மாதங்களாக எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்ற வார்த்தையின் அடிப்படையிலே தியானம் செய்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் எப்படி நாம் எழும்ப வேண்டும் என்பதை பலருடைய வாழ்விலே தியானித்து வந்திருக்கிறோம். இந்த நாள் நாம் தியானிக்க இருப்பது தேவனுடைய வல்லமையை பெற்று எழும்புவதற்கு நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து ஒரு தெய்வீக அறிவு நமக்கு உண்டாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். கூடவே வேதத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எப்படி தேவன் அவர்களை செயல்படுத்தினார், வல்லமையாய் பயன்படுத்தினார் என்பதை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயந்து கொண்டிருந்த சீஷர்களை தேவன் தம்முடைய ஆவியினால் நிறைத்தபோது அவர்கள் பலனடைந்தார்கள் என்பதை நேற்றைய தினத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக வேதம் நமக்கு சொல்லுகிறது, அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தேவன் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமையான செயல்களை செய்வதற்கு சீஷர்களை தேவன் தமது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் பலப்படுத்தி அவர்களை தைரியமடைய செய்தார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, வாலிபனே, கன்னிகையே, நீங்கள் எந்த விஷயத்தை குறித்தாகிலும் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு ஏன் வாழ்கிறோம் என்று நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பெரிய நெருக்கங்கள், இத்தனை பெரிய உபத்திரவங்கள், இத்தனை நிந்தை அவமானங்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், தேவ ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுவதற்கு உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பதற்கு, ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சீஷர்கள் பயந்து மேல் வீட்டறையிலே ஒளித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவ ஆவி வந்தபோதோ அவர்கள் வல்லமை பெற்றவர்களாக எழுந்து, நீங்கள் கொலை செய்த இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. ரபா கந்தனா நசதரில பௌடராதியங்கல ரபா. இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு இடைபடுகிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் உங்களை விட்டு நீக்கி உங்களை பலப்படுத்தி உங்களை வல்லமையாய் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களை
ஊக்கப்படுத்துவதாக, இந்த வார்த்தைகள் உங்களை ஊன்ற கட்டுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டு செபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர் ஆண்டவரே. அப்பா, பயந்து கொண்டு இருந்தவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட போது தைரியம் அடைந்து எழுந்திருந்தது போல, இந்த கால வேளையில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கப்பட்டவர்களாய் எழுந்து வல்லமையாய காரியங்களை நடப்பித்து இவரே கிறிஸ்து என்றவர்கள் திருஷ்டாந்தப்படுத்தினது போல, ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் திடனடையட்டும், பலனடையட்டும் இயேசுவின் நாமத்தில். பயந்த எல்லா தன்மைகளும் மாறி வாழ்வோம் என்கிற நம்பிக்கையோடு, செயல்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு, கர்த்தர் எங்கள் காரியங்களை எங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு ஓடுவதற்கு, ஹல்லேலூயா, நம்பிக்கை இழந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில் நம்பிக்கையின் ஆண்டவர் என்பதை விளங்க பண்ணுவீராக. அதற்குரிய வல்லமையை அவர்களுக்கு கொடுப்பீராக. என் பலனெல்லாம் இழந்து விட்டேன், என் நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது, எனக்கு நான் நம்புவதற்கும் காத்திருப்பதற்கும் வாய்ப்பில்லை என்று சொல்லி திகைத்து தடுமாறி கொண்டிருக்கிற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இப்பொழுது ஒரு வாழ்வு உண்டாகட்டும். நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் என்றுமை வெளிப்படுத்துவீராக, தேவன் என்றுமை வெளிப்படுத்துவீராக, கர்த்தர் என்றுமை வெளிப்படுத்துவீராக. நீரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வல்லமையை பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். உங்களுடைய வல்லமையாய் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். God bless you. Amen.